நானும் உங்கள் சீர்காழி 360. என்னடா கையில் வாழைக்காய் வச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இட்லி கொத்து பொரிச்சு மீன் வாழைக்காய் தாங்க பண்ண போகிறோம். வேற லெவலாக இருக்குது. அப்படியே அப்படியே ருசிச்சு சாப்பிட்டு அப்படியே இந்த வெயிலுக்கு வேற மாதிரி பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம இந்த வாழைக்காவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணது அப்படியே ஃபுல்லாக அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கலாம் வாங்க. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்து பிச்சு போட்டுக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணணுங்க. பாருங்கள் 2 வாழைப்பழங்க, 2 வாழைக்காய் ஒரே இதில் இருக்க பாருங்கள். கட் பண்ணிங்க இந்த பச்சைலாம் இருக்காத மாதிரி. அடுத்தது அப்படியே கட் பண்ணுங்க. தோலெலாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். சுத்தமாக வந்து தோலெலாம் எடுத்துடணும். இதில் லெஸ்ஸியை ஊற்றி சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலாக இருக்குங்க மதியம் டைமில் வந்து. இப்போ நம்ம வாழைக்காவெல்லாம் கட் பண்ணிட்டோங்க ஃபுல்லாக. இந்த தோல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை வந்து அலசிக்கலாம். தண்ணியிட கொஞ்சம் ஒரு இதுக்கு ஒரு தட்டு எடு. அப்படியே ஊற்றணும், அப்படியே எடுக்கணும். ஊற்றுறோம் கொஞ்சம் மேலே 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 இரு இரு. தண்ணி தண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அலசிக்கணுங்க. இப்போ இந்த வாழைக்காய் உள்ள இப்போ ஃபுல்லாக நம்ம அலசி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வாங்க. இட்லி பண்ணி தூக்கி வச்சுக்கோங்க. நம்ம தூக்கி வச்சதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இட்லி கொத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைக்காவை வந்து உள்ளே வச்சிட வேண்டியதாங்க. தண்ணி வேற கொதிச்சுட்டுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ தான் இது வந்து சீக்கிரமாக வந்துடும். கட் பண்ணி வச்ச வாழைக்காவை அப்படியே நம்ம இட்லி பானையில் வச்சிடலாம் வாங்க. அப்படியே வச்சுட்டு அப்படியே மூடலாங்க. ஃபுல்லாக மூடிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கரெக்டாக இதை வந்து எடுத்துருவோங்க. அப்போ தான் வந்து பதமான சூட்டில் அப்படியே வந்திருக்கும். நல்லா வந்த உடனே அடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறாங்க. வேறு மாதிரி தரமாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே செஞ்சுருக்க மாட்டீங்க.
மாதிரி சூடு படுத்தினாதாங்க அந்த வாழ்க்கை அப்படியே தரமாக வந்துருக்கும். அப்படியே வெந்தவனை எடுத்து மசாலா மிக்ஸ் பண்ணி அப்படியே பொரித்து சாப்பிட போகிறோங்க. ஏன் நம்ம அந்த இட்லி பானில் வைக்கிறோன்னா அதோட தண்ணிலாம் வந்து ஃபுல்லாக மேலே ஏறிடுங்க. ஏறின உடனே அது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இட்லி பானில் அவிச்சு குக் பண்ணுறோம். இப்போ அடுப்புலாம் ஃபுல்லாக எரிஞ்சு அமைச்சிட்டுங்க. இப்போ நம்ம இட்லி பானை எடுத்துக்கிட்டு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆவி பறக்குதை பாருங்கள், அப்படியே தரமாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன்னா. இங்கே பாருங்கள், பொண்ணு ஆகிட்டுங்க. இட்லி கொத்து எடுத்துங்க, எடுத்து ஒரு இடத்த வச்சுருங்க. பாருங்க ஆவி குத்தியும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க அப்படியே எப்படி பாருங்கள் கொதிக்குது பாருங்கள் தண்ணி. இந்த சாரெலாம் இறங்கி என்ன மாதிரி இருக்க பாருங்கள். காரத்தூள் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பொண்ணு வந்துருக்கு. இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கணும். பாருங்க செம்மையாக வந்துருக்குங்க. இது ஒரு பிடிச்சிட வேண்டியதாங்க. இதில் நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஆயில் ஊற்றி இந்த காரை இதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. செம்மையாக வந்துருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்ண்ணா. லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குவோம். சால்ட்லாம் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட வாசனை வேறு மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. போதும் எடுத்துருவா. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு இதை வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அடுத்தது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. சட்டி மேலே சூடாகட்டும். எண்ணெயை ஊற்றிக்கும். எண்ணெய்லாம் பொரியில வருது. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் கொதி கிளம்பிட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வாழைக்காவை அப்படியே உள்ளே போட்டு பொரிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி போட்டு வேண்டியதாங்க. அப்படியே எண்ணெயில் பொரியுத பாருங்க, எப்படி இந்த மாதிரி பொரிச்சுக்கணும் எண்ணெயில். பண்ணியாச்சு, இப்போ வறுத்து எடுக்கிறீங்க. அலசு அலசு எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் தூக்கிட்டு தான் ரைட்டாக.
இப்போ நம்ம இட்லி தொக்கு பொரிச்ச மீன் வாழைக்காய் ரெடி ஆகிட்டுங்க. இந்த பொரிச்ச மீன் வாழைக்காய் அப்படி மீன் சைஸ்லேயே வேறு மாதிரி இருக்குங்க. திங்க அப்படியே அவ்வளோ வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட இறங்கிட்டே இருக்கும். ஆனால் இது 10 மாதம் தெரியல, ஆட்கள் அதிகமாகிட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். வேறு மாதிரி சாப்பிட போகிறோங்க இன்றைக்கி. இந்த பாருங்க பொரிச்சிக்கிட்டு இருக்கோம். யாரும் பேசாதீங்க. ஆமாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச இட்லி கொத்து பொரிச்ச மீன் வாழைக்காய் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம இதை வந்து டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. வேறு மாதிரி இருக்கும், வாசமே செமையாக வருது. இந்த மீன் பொரிச்ச வாழைக்காய் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இலையை அறுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து உட்காந்து ரெடி சாப்பிட ஆரம்பிக்கலாம். வாங்க இலையை போட்டுக்கலாம். இலையை போட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்ச மீன் வாழைக்காவை ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்கும். நம்மள்ட்ட இப்போ சாஸ் ஒன்றும் கடையில் கிடைக்கல, அதனால் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வரல. ரெடி ஆகிட்டுங்க, வேறு மாதிரி ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச இட்லி கொத்து பொரிச்ச மீன் வாழைக்காய் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, மீன் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, மீன் சைஸில் இருக்குல்ல பாருங்கப்பா. உண்மையாக மீன் போலவே இருக்குங்க. மீன் பொரிச்சு எப்படி சாப்பிட்றோமோ அது அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. வேற லெவல். நல்லா இருக்கு. இந்த மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டே கிடையாது எங்கள் வாழ்நாளில். அந்த மாதிரி இருக்குங்க, உண்மையும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி அல்டிமேட். இன்னும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், வேறு எவ்வளோ இருக்கும், செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டாடா பாய் பாய். பசங்களும் சாப்பிட போகிறாங்க, அவங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்ல போகிறாங்க வாங்க. சூப்பரப்பு வெறுத்து விடுதே, சாப்பிடுவாங்க.
சூப்பரா இருக்குண்ணா. வேற லெவலு. வேற லெவல் இருக்கு. அருமையா இருக்குங்க. இந்த மாதிரி டிஷ்ஷு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது. வேற லெவலாக இருக்கு. இதுக்கு மைனஸு, டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு செம்மையாக இருக்கும். நல்லா இருக்குங்க. வெளுத்து விடுதுப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.